நல்லா இருக்கு பிரதர். இல்லை பிரதர், ஒரு சொசைட்டிக்குள்ளார வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரக்ஸ் சொசைட்டிலேருந்து எப்படி அவங்க வெளியில் வராங்க. ஸோ அதில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ஒன் நைட் ஷோவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். இட்ஸ் ப்ரீவியஸ் மூவிஸ் நம்ம அவங்கள பார்த்துருக்கோம். இந்த படத்தில் டேரக்டரோட ஒர்க் ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். பிகாஸ் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தில். அதர்வைஸ் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. புரியல. ஸோ இப்போ ஒரு ஃபீமேல் ஓரியன்டான ஒரு ஆக்ஷன் மூவிஸ் நம்ம பார்க்குறது ரேராக தான் இருக்குது. அதில் இவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய அவங்க லெவலுக்கு கம்பேரிட்டிவ்லி நம்ம பேச முடியாது. பட் ஓகே, ஸோ ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை, இதில் விஷுவலாகவும் சரி அண்ட் இவங்களோட ஆக்டிங்லேயும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் விஷுவல் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஒர்க்கு அவர் பெஸ்ட்டாக லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு ட்ரை ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பிரதர், அவரோட ஆக்டிங் நம்ம வந்து ஒரு சாமிங்காக நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த இதில் வந்து லைக் சூர்யா ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பார்க்கலாம் பிரதர். மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. டேரக்ட் நல்லாயிருக்கு. 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 படம் பார்த்து வந்தோம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அருமையான படம். ஒரு லேடிஸ் இவ்வளோ எஃபெக்ட் போட்டுப்பாங்க நினச்சி கூட பார்க்கல யாருமே. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த விதமான இதுவும் இல்லை. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் நல்லா உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். மியூசிக் சொல்லவே தேவையில்லை. எல்லாமே பக்காவாக இருக்குது. கேமராவும் டேரக்டர் எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஃபேமிலி சின்ன பசங்க பெரியவங்க உட்காந்து பார்க்கலாம் படம். ஒரு ஆக்ஷன் படம் விரும்புகிறவங்க தைரியமாக வந்து பார்க்கலாம் படத்தை. ஆனால் எந்த நம்ம லேகும் இல்லை. படம் டைமு 2.5 hours போது போல் டக்குன்னு ஓடிடுது. ஆனால் செம ஸ்பீடாக போகுது படம். எங்கேயுமே லேக் இல்லை படம். ஃபேமிலிக்கு கண்டிப்பாக கொண்டு பார்க்கலாம். எல்லாமே எல்லாம் பெர்ஃபெக்ட். எந்த ஒரு 2 சாங் தான் அருமையாக இருக்கு. ஆனால் ஓகே, டைம் போகிறதே தெரியல. சொல்ல போனால் சல்லுன்னு ஓடிடுது படம். ஆனால் ஸ்பீடாக சின்ன பசங்களுக்கும் ஒன்று பார்க்கலாம். குட்டி குழந்தைக்கும் பார்க்கலாம். அருமையாக பார்க்கலாம். ஹாலிவுட் ஆக்சுவலி இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இது பண்ணுவோம். ஆக்ஷன் படம் வேணுமோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்லாம் தார் மாறாக இருக்குது. மியூசிக் டேரக்டர் சொல்லவே தேவையில்ல. தூக்கிட்டு போயிடுறாரு அவர். தேங்க்யூ. இல்லை சார், நீங்கள் படம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஆட்டோக்கார் பிரியாணிக்காக உள்ளே வந்து மாட்டிப்பார். மாட்டினதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்கள காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புஷ் பண்ணுவாங்க. பிடிச்சிட்டு இருக்க 5 ஃபைட்டர்ஸும் கீழே விழுவாங்க, 5-6 பேரும். ஸோ அங்கேவே அவங்களுடைய ஃபோர்ஸ் என்னன்றதை நான் அங்கே பதிவு பண்ணிட்டேன். அவங்க யார் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஒரு மிலிட்ரி கமாண்டோ ட்ரைன்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் சார். ஆல்ரெடி ப்ரொடியூசர் கதையை ஓப்பன் பண்ணிட்டாங்க சார். நான் ஒரு டைரக்டராக கதையை எங்கேயும் சொல்லக்கூடாது, நமக்கு அதுதான் பிளாக்கு சொல்லக்கூடாதுன்னு அவங்க ஓப்பன் பண்ணி 15-20 நாளுக்கு முன்னாடியே போஸ்டர்ஸை போட்டு என்னுடைய கதையை வந்து பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைங்க. எங்களுக்கு அவங்கள நான் அழகாக ஆமாம், எனக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை, அவங்களுக்கு என்னமோ தெரியல. படம் முடிஞ்சோடனே டேரக்டர்ஸை பிடிக்காம போயிடுது. ஆமாம் ஆமாம், நான் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைரக்டர் அந்த படத்துக்கு. இல்லை, என்ன வெளியிலலாம் அவங்களால அனுப்ப முடியல. அது வேற. அவங்களோட கண்டினியூ பண்ண மாட்டேன் சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து நேர்மையாகவும் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள அவங்களால ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் தப்புன்னா நான் தப்புன்னு சொல்கிறேன், இல்லை தப்பாக இருந்தாலும் நீ சரின்னு சொல்லுன்றாங்க. அது என்னால் சொல்ல முடியாது. ஸோ கதைக்கு நான் வேலை பார்த்துருக்கேன். அவங்க வந்து புதுசு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்னென்னமோ போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். இந்த கதையை வந்து வேறு அவங்க பண்ணியிருக்கலாம், பெரிய ஹீரோயின் பண்ணியிருக்கலாம். நான் அப்படிலாம் கிடையாது. சரி, அவங்க ஒரு ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி அவங்க ஒரு ஆக்டர். அவங்க என் கதைக்கு ஒரு நடிகை தான் தேவை. அந்த நடிகையாக நான் அவங்கள வச்சு நான் அழகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்களால என்ன முடியுமோ அது அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஒரு டைரக்டராக அந்த கதைக்கான வேலையை பார்த்துருக்கேன். அதனால அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நான் கடைசி வரைக்கும் நின்று வேலை பார்ப்பேன். சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமராதா வாய்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது உங்களோட ஐடியாவா இல்லை யார்? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது தான். ஆக்சுவலாக அது எமராதா வாய்ஸ் இல்லை, இந்திரன் சந்திரன் கமல் சாருடைய டோன் வந்து நாங்கள் பிளான் பண்ணி இந்த டோன் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் அபிஷேக் பேஸ் வாய்ஸு, கபீர் சிங் அவருடைய பேஸ் வாய்ஸு, அது 2த்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வேணும்னு சொல்லி நாங்கள் இந்திரன் சந்திரன் கமலஹாசன் சார் வாய்ஸை வந்து இமிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணது. எக்ஸ்ட்ராலாம் பண்ணலை.
நான் பண்ண வேண்டிய விஷயத்த அவங்க முழுசாக என்னை பண்ண விடலை. சரி, மொத்தம் போஸ்ட் ப்ரொடக்ஷனே வெறும் 8 நாளில் பண்ணியிருக்கோம். 1.5 மாதம் 2 மாதம் 4 மாதம் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங் பண்ணது 24 நாளில், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது வெறும் 8 நாளில் தான் பண்ணியிருக்கேன். டிஐ போனது 6 கால் ஷீட் தான் டிஐயே போயிருக்கு. சிஜிக்கு 7 டேஸ் தான் டைம் கொடுக்கும். அதனால தான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். எல்லாம் மாத கணக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சிஜி எல்லாம். ஸோ நம்ம வந்து இங்கே வெறும் 7 டேஸில் சிஜி பண்ணியிருக்கோம், டிஐ பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், மிக்சிங் பண்ணி மொத்த அவுட்டையும் 7 டேஸில் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டைரக்டரை கூப்பிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் எத்தனை நாளில் படம் முடிப்பீங்க, எப்போ அவுட்டு கொடுப்பீங்கன்னு கேட்காம நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரியாது, நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும், நெருக்கடி. எண்ட் ஆஃப் தி டே நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வார்த்தை கட்டுப்பட்டு தான் வேலை செய்யணும். ஸோ அதனால் அவங்க வார்த்தையை கட்டுப்பட்டு நம்ம அவுட்டு முடிச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு படம் காமிச்சேன், இப்படி தான் மேடம் வந்திருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பட் இப்படி வந்திருக்கு, என் படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள் தான், பட் கதையை நான் எங்கேயும் கெடுக்கலை, மேக்கிங் நல்லா பண்ணியிருக்கேன், சிஜி ஷார்ட்ஸ் சின்ன சின்ன இடங்கள் மட்டும் கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க அதே சாட்டிஸ்ஃபைடு, தயாரிப்பாளர் நான் சொல்கிறேன் எனக்கு போதும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி நான் அவங்க வார்த்தையை கட்டுப்பட்டு நான் அவுட் எடுத்து கொடுத்துருக்கேன். நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.